நான் கிராம்பு நீரை குடிக்க ஆரம்பித்த போது அது என் வாழ்க்கையை மாற்றும் என்று நினைக்கவில்லை. ஆரோக்கிய கட்டுரைகள் எல்லாம் ஒரு மாதிரி சொல்லின. செரிமானம் சரியாகும், உடல் எடை குறையும், ஆற்றல் அதிகரிக்கும். ஆனால் முதல் 2 நாட்களில் எனக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? ஏமாற்றம். நான் நேராக குப்பையில் தூக்கி எறிய நினைத்தேன். இது இன்னொரு ஓவரா பேசப்படும் ட்ரெண்ட் என்று முடிவு செய்ய போனேன். ஆனால் ஒரு முடிவு என் உடலை பற்றிய புரிதலை முழுவதும் மாற்றிவிட்டது. ஒரு விஷயம் மட்டும் ஆரம்பத்திலேயே தெளிவாக சொல்கிறேன். கிராம்பு நீர் மேஜிக் இல்லை, அது மந்திர மருந்து இல்லை. தவறான முறையில் குடித்தால் அது உங்களுக்கு நன்மை செய்யாது. வயிற்று எரிச்சல், ஆசிட் ரீஃப்ளெக்ஸ், அமில பிரச்சனை. இந்த வீடியோவில் நான் சொல்லப் போவது எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும், யாருக்கு இது பொருந்தாது, எப்போது குடிக்கக்கூடாது. நீங்கள் குடிக்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோவை முழுவதும் பார்க்காமல் விடாதீர்கள். இப்பொழுது 7 நாள் மாற்றத்தின் நாட்குறிப்பு பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். 1 மற்றும் 2ஆம் நாள் ஏமாற்றத்தின் தொடக்கம். எந்த மாற்றமும் இல்லை, அதே சோர்வு, அதே வயிற்று கனத்த உணர்வு, காலை எழும்போது வழக்கமான மந்த நிலை. இது வேலை செய்யவில்லை என்ற எண்ணம் மூளையில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. நாம் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தவுடன் உடல் உடனே பதில் தரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உடல் ஒரு ஸ்விட்ச் இல்லை, அது ஒரு சிஸ்டம். முதலில் அது கவனிக்கிறது, பிறகு தழுவிக்கொள்கிறது, அதற்கு பிறகுதான் மாற்றம். அந்த 2 நாட்கள் என் பொறுமையை சோதித்த நாட்கள். 3 மற்றும் 4ஆம் நாள் மெல்லிய சமிகைகள். முதலில் நான் கவனிக்காமல் விட்ட ஒரு சிறிய மாற்றம். சாப்பிட்ட பிறகு வயிற்று உப்பசம் குறைந்திருந்தது, அதிகமாக காற்று அடைப்பு இல்லை, குடல் இயக்கம் சீராக ஆரம்பித்தது. காலை ரெஸ்ட் ரூம் செல்லும் போது இலகுவான உணர்வு. இது டிராமாட்டிக் சேஞ்ச் இல்லை, ஆனால் உடல் நான் அட்ஜஸ்ட் ஆகிறேன் என்று சிக்னல் கொடுக்க ஆரம்பித்தது. முக்கியமான உண்மை, செரிமானம் சீரானால்தான் ஆற்றலும் சீராகும். அந்த சமிகைகள் மெதுவான ஆனால் உறுதியான மாற்றத்தின் ஆரம்பம். 5ஆம் நாள் திருப்புமுனை. இந்த நாள்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரியல் ஷிஃப்ட் உணர்ந்த நாள். காலை எழுந்தபோது அந்த வழக்கமான தலைபாரம் இல்லை, மந்தமான கண்கள் இல்லை, மனம் சற்றே தெளிவு. சிறிய விஷயமாக தோன்றலாம், ஆனால் இதுதான் பெரிய மாற்றத்தின் விதை. உடல் போராடுவது நிறுத்தி ஒத்துழைப்பது ஆரம்பித்தது. மதியத்திற்கு பின் வரும் எனர்ஜி கிராஷ் குறைந்தது. சாப்பிட்ட பிறகு தூக்க கலக்கம் இல்லை. அப்போதுதான் புரிந்தது, மாற்றம் ஒரே நாளில் வராது, ஆனால் வந்தால் அது மெதுவாய் உறுதியாய் இருக்கும். 6 மற்றும் 7ஆம் நாள் முழுமையான மாற்றம். இந்த கட்டத்தில் மாற்றம் வெளிப்படையாக இருந்தது. செரிமானம் முழுமையாக சீரானது, வயிற்று கனத்த உணர்வு இல்லை, இனிப்பு உணவுகளுக்கான கிரேவிங் குறைந்தது, அதிக கார்போஹைட்ரேட் சாப்பிட வேண்டும் என்ற திடீர் ஆசை இல்லை. அதிகமாக என்னை ஆச்சரியப்படுத்தியது, மூட்டுகளில் இருந்த லேசான விரப்புத்தன்மை குறைந்தது. உடல் சற்று இலகுவாக இருந்தது. நான் டயட் மாற்றவில்லை, அதிக எக்ஸசைஸ் செய்யவில்லை, ஆனால் உடல் உள்ளே அமைதியாக ரீசெட் ஆகி கொண்டிருந்தது. இதன் அறிவியலின் பின்னணி மற்றும் இது எப்படி வேலை செய்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். கிராம்பின் முக்கிய செயல்பாட்டு மூலக்கூறு யூஜனால். இது ஒரு சக்தி வாய்ந்த ஃபைட்டோ காம்பவுண்ட். ஆனால் இது மருந்து இல்லை, இது ஒரு சப்போர்ட்டிங் மாலிக்யூல். உடல் ஏற்கனவே செய்யும் செயல்களை இது மெதுவாக ஆதரிக்கிறது. குடல் ஆரோக்கியம். யூஜனால் இயற்கையான ஆன்டி மைக்ரோபியல் பண்புகளை கொண்டது, அதாவது தீங்கு விளைவிக்கும் சில நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவுகிறது. இது முழுமையாக அழிக்கும் என்று சொல்ல முடியாது, ஆனால் கட் மைக்ரோபயோமில் சமநிலையை மேம்படுத்தும் சப்போர்ட்டிவ் ரோல் வகிக்கிறது. இதன் விளைவு என்ன? சாப்பிட்ட பிறகு ப்ளோட்டிங் குறைவு, கேஸ் ஃபார்மேஷன் குறைவு, சீரான பவல் மூவ்மெண்ட். முக்கியமாக கட் பேலன்ஸ் சரியானால் எனர்ஜி ப்ரொடக்ஷனும் சீராகும். ஏனெனில் நம் இம்யூன் சிஸ்டமின் 70% மேல் குடலில் தான் இருக்கிறது. பித்த நீர் சுரப்பு. செரிமானத்தில் மிக முக்கியமான ஒன்று பித்த நீர், பைல். பைல் இல்லாமல் ஃபேட்ஸ் சரியாக உடையாது. ஃபேட்ஸ் சரியாக உடையவில்லை என்றால் வயிற்று கனத்த உணர்வு, மந்த நிலை, சோர்வு. சில ஆய்வுகள் கூறுவது யூஜனால் கல்லீரல் செயல்பாட்டை தூண்டி பைல் சீக்ரீஷனை ஆதரிக்கக்கூடும். இதன் விளைவு உணவு எளிதாக செரிக்கிறது, போஸ்ட் மீல் ஹெவினஸ் குறைகிறது, நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் மேம்படும். 3. அழற்சி குறைப்பு. நவீன வாழ்க்கை முறையில் கிரானிக் லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் என்பது சைலண்ட் ப்ராப்ளம். அது வெளிப்படையாக தெரியாது, ஆனால் அது மூட்டு விருப்புத்தன்மை, காலை மந்த நிலை, பிரெயின் ஃபாக், எனர்ஜி கிராஷ் இவற்றுக்கு காரணமாக இருக்கலாம். யூஜனால் காக்ஸ் பாத்வேயை தணிக்கும் திறன் கொண்டது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. அதாவது இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸை குறைக்கும் வாய்ப்பு உள்ளது.
இதன் விளைவு மூட்டு இலகுத்தன்மை, காலை ஸ்டிஃப்னஸ் குறைவு, தெளிவான மனநிலை. 4. இரத்த சர்க்கரை நிலை சமநிலை. சில பிரிலிமினரி ஸ்டடீஸ் காட்டுவது கிராம்பு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை ஆதரிக்கக்கூடும். அதனால்தான் இனிப்பு கிரேவிங் குறைவு, கார்ப் ஓவர்லோட் விருப்பம் குறைவு. ஆனால் இது டயபிட்டிஸ் ட்ரீட்மெண்ட் அல்ல. இதனை மருந்துக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடாது. நான் பின்பற்றிய சரியான மற்றும் பாதுகாப்பான செய்முறை பற்றி சொல்கிறேன். கிராம்பு நீர் வேலை செய்யுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பது அதன் அளவு, அடர்த்தி, நேரம். இது கொதிக்க வைத்து குடிக்கிறேன் என்ற சாதாரண டீ அல்ல. இது ஒரு கான்சென்ட்ரேட்டட் இன்ஃபியூஷன். சால்ட் தேவையானவை 2 முழு உலர்ந்த கிராம்புகள் மட்டும். 1 கப் சுமார் 150,200 ml கொதிநிலைக்கு கீழே உள்ள சுடுநீர். ஏன் அரைக்கக்கூடாது? அரைத்தால் யூஜனால் அதிக அளவில் வெளியேறும். அதனால் இன்ஃபியூஷன் மிகவும் ஸ்ட்ராங் ஆகிவிடும். அது கேஸ்ட்ரிக் லைனிங்கை இரிட்டேட் செய்யலாம். முழு கிராம்பு ஈக்குவல்ஸ் மெதுவான, கட்டுப்படுத்தப்பட்ட ரிலீஸ் ஆகும். செய்முறை: 1 கப் அல்லது கண்ணாடி கோப்பையில் 2 கிராம்புகளை இடவும். கொதிநிலை அடையாத சுடுநீரை ஊற்றவும். சுமார் 85,90 டிகிரி செல்சியஸ் போதுமானது. ஏன் கொதிநீர் இல்லை? அதிக வெப்பம் வாலடைல் ஆயில்ஸை உடனடியாக ஆவியாக்கிவிடும். உடனடியாக ஒரு தட்டு அல்லது மூடியால் மூடவும். இதுவே பலர் ஸ்கிப் செய்யும் ஸ்டெப். கிராம்பின் செயல்பாட்டு எண்ணெய்கள் வாலடைல். மூடாவிட்டால் அதன் போட்டன்சி குறையும். சரியாக 10 நிமிடங்கள் மட்டும் ஊறவிடவும். 5 நிமிடம் பலன் குறையும். 20 நிமிடம் அதிக கான்சென்ட்ரேஷன். 10 நிமிடம் தான் பேலன்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். கிராம்புகளை நீக்கிவிட்டு மிதமான சூட்டில் மெதுவாக பருகவும். ஒரே மூச்சில் குடிக்க வேண்டாம். ஸ்லோ சிப்பிங் டைஜஷனை தூண்டும். குடிக்க நான் தேர்ந்தெடுத்த நேரம் இரவு உணவுக்கு 1 மணி நேரம் பிறகு, படுக்கைக்கு 20,30 நிமிடம் முன்பு. ஏன் இந்த நேரம் என்றால் போஸ்ட் மீல் டைஜஷன் சப்போர்ட், ப்ளோட்டிங் கண்ட்ரோல், இரவு நேர ஆசிட் சர்ஜ் குறைப்பு. வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டாம். குறிப்பாக கேஸ்ட்ரைட்டிஸ் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும். வார்னிங்: தினமும் குடிக்க வேண்டாம். நான் பின்பற்றியது வீக்லி 3 அல்லது 4 டைம்ஸ், கான்செக்யூட்டிவ் 2 வீக்ஸ், பிறகு 1 வீக் பிரேக். ஏன் பிரேக் என்றால் உடல் அடாப்டேஷன் ஏற்படாமல் இருக்க, லிவர் ஓவர்லோட் ஆகாமல் இருக்க, கட் இரிட்டேஷன் தவிர்க்க. யார் தவிர்க்க வேண்டும்? கிராம்பு நீர் எல்லோருக்கும் பொருந்தாது. இது இயற்கை என்பதால் பாதுகாப்பு உறுதியாகாது. குறிப்பாக வயிற்று புண் அல்லது தீவிர அசிடிட்டி உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கிராம்பில் உள்ள யூஜனால் கேஸ்ட்ரிக் மியூகோசாவை தூண்டக்கூடும். ஏற்கனவே அல்சர், சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ், GERD, ஃப்ரீக்வெண்ட் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் உள்ளவர்கள் எடுத்தால் எரிச்சல் அதிகரிக்கலாம். வலி கூடியதாக உணரப்படலாம். சிறிதுதான் குடிக்கிறேன் என்று நினைத்து முயற்சி செய்யாதீர்கள். 2. இரத்தத்தை மெலிந்த நிலையில் ஆக்கும் மருந்துகள் எடுப்பவர்கள் தவிர்க்கவும். கிராம்பு மைல்ட் ஆன்டிபிளேட்லெட் எஃபெக்ட் கொண்டிருக்கலாம். வார்ஃபரின், ஆஸ்பிரின், குளோபிடோகிரேல் போன்ற ஆன்டிகோஆகுலண்ட் அல்லது ஆன்டிபிளேட்லெட் மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் தொடங்கக்கூடாது. ஏனெனில் அதிக இரத்தப்போக்கு அபாயம் தியரிட்டிக்கலி அதிகரிக்கலாம். 3. கிராம்பு ஒவ்வாமை. கிராம்பு ஒவ்வாமை அரிதானது. ஆனால் ஏற்பட்டால் வாயில் அரிப்பு, தொண்டை எரிச்சல், தோல் சிரங்கு, மூச்சு திணறல். முதல் முறையாக முயற்சி செய்பவர்கள் மிக சிறிய அளவில் தொடங்க வேண்டும். கூடுதல் கவனம் தேவைப்படுபவர்கள் கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், கல்லீரல் நோய் உள்ளவர்கள், குழந்தைகள். இவர்களுக்கு பொதுவாக பரிந்துரைக்கப்படாது. இறுதியாக கிராம்பு நீர் எந்த நோய்க்கும் மாற்று மருந்து அல்ல. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனை மாற்றுவதற்கான வழி அல்ல. டயபிட்டிஸ், பிபி, தைராய்டு போன்ற நிலைகளுக்கான ட்ரீட்மெண்ட் அல்ல. இது ஒரு கியூர் அல்ல. இது ஒரு சப்போர்ட்டிவ் டூல் மட்டுமே. உங்கள் உடல் உறுப்புகள் அவற்றின் இயல்பான செயல்பாட்டை சிறிது மேம்படுத்த உதவும் ஒரு எளிய இயற்கை ஊக்கி. மாற்றம் டிராமாட்டிக்காக இருக்காது, ஆனால் கன்சிஸ்டன்டாக இருக்கும். உண்மையான ஆரோக்கிய ரகசியம் என்னவென்றால், ஒரு பெரிய டீடாக்ஸ் ட்ரிங்க், ஒரு மிராக்கிள் பவுடர், ஒரு வைரல் ட்ரெண்ட், இவை எல்லாம் நீண்ட கால ஆரோக்கியத்தை தராது. சிறிய, சரியான, தொடர்ந்து செய்யப்படும் மாற்றங்கள் தான் நிலையான ஆரோக்கியத்தை உருவாக்கும். இப்பொழுது கேள்வி உங்களுக்கே: நீங்கள் இதை முயற்சி செய்ய தயாரா? உங்கள் பதிலை எஸ் அல்லது நோ என கருத்தில் பகிருங்கள். ஆனால் முயற்சி செய்வதற்கு முன் அறிந்து கொண்டு செய்யுங்கள். ஏனெனில் உடல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் லேப் அல்ல, அது ஒரு பொறுப்பான அமைப்பு.